தமிழ் ஒரு அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்கன்னாக்கா பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சம் போடுறோம். தேவையான அளவு மிளகு, தேவையான அளவு சோம்பு போடுறோம். போட்டு நல்லா உரிச்சு வச்சுருக்க சின்ன கழுவிட்டு போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உரிச்சு வச்சுருக்க பூண்டு, கழுவி வச்சுருக்க பூண்டை போடுறோம். பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா கிண்டி வதங்கட்டும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடி போட போகிறோம். வாங்க பார்ப்போம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 100 கிராம் போட்டுக்கோங்க. நம்ம போட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டிட்டு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடுங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கொதி வரட்டும். நல்லா புளி தண்ணி கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். நம்ம குழம்பு பூண்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கோம். மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் போட்டு இடிச்சிடுங்க மிளகு. இப்போ மிளகு இடித்து வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கொதி வந்து நல்லா கெட்டியாகட்டும். குழம்பு பாருங்கள் கெட்டியாக வச்சுருக்கோம். இன்னும் நல்லா கெட்டியாகட்டும். கொதி வரட்டும். நல்லா பூண்டு வேகணும்ல. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் வேகும். ஓகேங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வரட்டும். அப்படியே திறந்து பார்ப்போம். குழம்பு எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு கொதி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.